ஹலோ வணக்கம் விவோஸ். நான் நான் இந்த வீடியோ நான் என்ன பற்றி பார்க்குறோம்னு சொல்லி சொன்னால் பர்மக்கலையை பற்றி நாங்கள் ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கோம். இந்த பர்மக்கலையில் இன்டர்வியூ எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணுன விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பர்மக்கலை உண்மையா இது சாத்தியமா என்ற கேள்வி வந்து எனக்கு இந்த இன்டர்வியூக்கு பிறகு எனக்கு எழுந்திருக்கேன்னு சொல்லி சொன்னால், சில விஷயங்களை சொல்லும் பொழுது அது சாத்தியமாகுமா, அப்படி ஒரு விஷயம் நடக்குமான்ற நிறைய கேள்வி எனக்குள்ள இருந்தது. உங்களை யாருக்காவது இவர் சொல்றதுல உங்களுக்கு இந்த விஷயங்கள் டவுட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து ஒரு இன்டர்வியூவாக தான் நாங்கள் அதை பார்த்துனாங்க, அவர் ஒரு தனித்திறமையாக தான் அதை பார்த்துனாங்க. அதில் இந்த வீடியோ நாங்கள் செய்தனாங்க. அவர் சொல்கிற விஷயத்துக்கும் பர்சனலாக எங்களுக்குமே எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அவர் இப்படி செய்கிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட நாங்கள் அடுத்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு அடுத்த நாங்கள் ப்ளே பண்ணுறோம். தென் அவர் கதைக்கிற இங்கிலீஷில் வந்து நிறைய பிள்ளைகள் இருக்குன்னா அவரோட உச்சரிப்பில் சில வித்தியாசங்கள் இருக்கு. அதுக்கும் அவருடைய அந்த திறமைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை நான் ஏற்கனவே சொல்றேன்டா, ஒரு ஆள் இப்படி பேச பழகிறது, ஒரு பொது விடயத்துல வந்து ஆங்கிலம் பேசுறதுன்றது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். அதுல சில இந்த டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்ல வாரான்றது கொஞ்சம் குழப்பமா இருந்தது. அப்புறம் எனக்கு விளங்குற இருந்த அந்த இட வித்தியாசத்துக்கு சொல்லும் பொழுதெல்லாம் சில ஆங்கில வார்த்தைகள் வந்து கொஞ்சம் இடத்துக்கு இடம் வித்தியாசமா இருக்கிறது. அதை விட கதைகளில் கொஞ்சம் பிள்ளையாம இருக்கு. ஸோ அந்த பிள்ளைகளை மறுத்து நீங்க என்ன சொன்ன அவருடைய தனித்திறமையை பாருங்க. அவர் சொல்றது உங்களுக்கு ஏதாவது குழப்பம் சொன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா எனக்குமே அது சில விஷயங்கள் டவுட்டா தான் கிடக்கு. ஆனாலுமே ஒருவருடைய திறமையை நாங்கள் நக்கடிக்க கூடாது, அவருடைய திறமையை நாங்கள் அப்படி தட்டி கழிக்க கூடாதுன்றதுக்கான இந்த இன்டர்வியூவை நாங்கள் முழுசா பதிவிடுறோம். நன்றி, வணக்கம். இன்றைக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கலைஞரை சந்திக்க போறோம். நம்மவர் ஈழத்தில் யாழ்ப்பாணத்தில் குருநகரை சேர்ந்த எங்கட கலைஞர். உங்களோட பேர் இருக்கா சொல்லுங்க. என் பேர் லேனின். நான் இங்க குருநகர்ல இருக்கேன். C16 ஃபிளாட்ஸ் இந்த இதுல இருக்கு, அஞ்சுமாடின்னு சொல்லுவாங்க. லெனின், நீங்கள் பர்மக்கலை சம்பந்தமா மாணவர்கள் உருவாக்குறீர்கள், அது சம்பந்தமா மருத்துவங்கள் செய்கிறீர்கள். அதை பற்றி எங்களுடைய நேயர்களுக்கு, அதுவும் இந்த யாழ்ப்பாணத்தில் அபூர்வமான உங்களை தான் முதன்மையாக சந்திக்கிறோம், அந்த மருத்துவ சம்பந்தமாக அந்த பர்மக்கலை சம்பந்தமாக எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லுவோம். அதை என்னன்னு சொன்னான்னா, இப்ப எப்படித்தானே, இப்ப எங்கட உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கு. அது அவ்வளோத்தையும் ஆக்டிவ் பண்ணணும், பயிற்சியல் மூலம் ஆக்டிவ் பண்ணணும். எங்கட சாப்பாட்டு முறைகள், பழக்க வழக்க முறைகள் எல்லாமே கிளீனா இருக்கும். அதுக்கு முறைகள் இருக்கு, ஏகப்பட்ட முறைகள் இருக்குது. அப்ப அதுகள் எல்லாம் இதை வந்து பயிற்சி மூலம் 7 சக்கரம் ஆக்டிவ் பண்ணணும். ஆக்டிவ் பண்ணி இந்த தேர்ட் ஓப்பன் ஆக்கும். ஓப்பன் ஆக்கித்தான் செய்யுது. இப்ப நாங்க எங்கட NHS-ஓட பிரபஞ்ச NHS-ஐ கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணி 2 NHS-ஐயும் கனெக்ட் பண்ணா தான் ஒரு சக்தி வந்து உருவாகும். அந்த சக்தியை இப்போ நாங்கள் சேமிச்சு ஆக்கள்ல பிரயோகிக்கிறோம். இப்போ தூர டிசிஷன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ இங்கே இருந்து கொண்டு பிரான்ஸ் கனடா இருக்கிற ஒருத்தங்களோட வருத்தங்களை கூட சுகப்படுத்திக் கொள்ளும். இப்போ எல்லா வருத்தமும் சுகப்படுத்திக் கொள்ளும். மற்றது இப்போ சில வருத்தங்கள் இப்போ 2 நாளைக்குள்ள சரியாயிடும், சில வருத்தங்கள் ஒரு கிழமைக்குள்ள சரியாயிடும். இப்போ சாதாரணமாக இப்போ குழந்தை 10 வருஷம் 15 வருஷம் இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னுடைய இதுல அனுபவத்துல 2-3 பேருக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. அது என்னன்னு சொன்னா, இப்ப அவங்களோட தடைகளை நாங்க நீக்கிறேன்னு சொன்னா, எங்கட இந்த இதுல விசுத்தி என்ற ஒரு சக்கரம் ஒன்று இருக்கு. அதெல்லாம் நாங்க இப்ப 7 ஆக்டிவ் பண்ணி இருக்கிறபடினால நாங்க அவங்களோட தடைகள், இடையூறுகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு இதன்று கொடுக்குறோம். இப்ப அது இப்ப இருக்கிறதுலயே பெரிய காரியம் என்னன்னு சொன்னா, குழந்தை காரியம் தான் பெரிய காரியம். 1.5 மாசம் ஆகும். அது அவங்களுக்கு பெருசா வேலை இல்லை, எங்களுக்கு தான் வேலை. ஏன்னா மெடிடேஷன் வழியால தான் செய்கிறது. இப்போ நான் எல்லாம் இப்போ விடிய மதியம் இரவு இப்போ சாப்பாட்டுக்கு மாதிரி 3 வேளையும் அவங்களுக்குன்னு சொல்லி ஹீலிங் முறையில செய்கிறது. இப்போ சில வருத்தங்கள் எல்லாம் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, இனி இல்லை சீரியஸ்ண்டா இப்போ என்னட்ட வந்து சொல்லிக்க நான் கண்ணை மூடி ஹீல் பண்ணி சக்கரங்கள் ஆக்டிவ் பண்ணி செய்தா உடனேயும் சரியாகும். 1 நாள் 2 நாளைக்குள்ளேயும் ஃபுல்லா கிளியர் ஆகும். அப்படி இருக்கு. இப்போ இனி இல்லை அவசரம் நான் கொஞ்சம் எஃபெக்ட் கூட போடுவேன், கொஞ்சம் மினக்கட்ட அவங்களுக்காண்டி செய்ய பார்ப்போம். மற்றபடி இப்போ நானும் இப்போ கடத்தொழில் செய்யறேன். இப்போ நிறைய விஷயங்கள் செய்கிறேன். இப்போ கராட்டே குங்ஃபு மாஸ்டராக இருக்கிறது. இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ்லேயே ஏகப்பட்டது, பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், பால் நெஞ்சாக ஏகப்பட்டது பழகினது. இப்போ வர்மக்கலையை மாத்திரம்தான் மெயினாக செய்யிட்டு இருக்கேன். ஏன்னு சொன்னால் எனக்கு டைம் பத்தாது தானே. அப்போ எது முக்கியமோ அதுக்கு தான் கொடுக்கலாம், கூட இம்பார்ட்டன்ட் எதுவோ அதுக்கு தான் கொடுக்கலாம். அப்போ அதால் செய்யிட்டு இருக்கேன். அப்படி இதை தனியாக மெயினாக செய்யிட்டு இருக்கேன். மிச்சம் எல்லாம் நோம்பல். இப்போ பெருசாக பழக்கிறதும் இல்லை, ஏன்னா எனக்கு டைம் இல்லை. முந்தி இருந்தவங்க ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. நீங்கள் பர்மக்கலை, குங்கு, கராத்தே
அதுல இப்போ பர்மக்கலையை தான் உங்களுடைய பர்மக்கலையை நீங்கள் யாரிடம் பயின்றீர்கள், எப்படி பயின்றீர்கள், எப்படி நீங்கள் அந்த பர்மக்கலைக்குள் உள்வாங்கப்பட்டீர்கள்? இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள், இப்போ ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருந்தவர், மாஸ்டர் மகேந்திரன் மாஸ்டர்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தவர். அவர் என்னோட நல்ல மாதிரி. இப்போ இது பழகிற ஒருத்தவங்களுக்கு ஆளை பார்த்தாலே தெரியும் ஆக்கள் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி. இப்போ அவரா முன் வந்து தான் என்னட்ட கேட்டு பழகினவர். எந்த காலமாக பழகினான், ஆன்லைன் மூலம் தான் பழகினார். இப்போ அவர் சொல்ல சொல்ல நான் இங்கே பயிற்சி செய்து ஆக்டிவ் பண்ணி அதை ஆக்களுக்கு பிரயோகித்து அது சக்ஸஸ் கொடுத்து இப்போ நோம்பல் லெவலுக்கு சாதாரணமாக எல்லாருக்குமே செய்துட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. நீங்கள் அந்த ஆன்லைன்ல தான் பர்மக்கலையை எவ்வளவு காலம் பயின்றீர்கள்? இப்போ எனக்கு இப்போ இதில் சொல்லப்போனால் இப்போ மெயினாக ஒரு வருஷம் முழு மூச்சா நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டது. பிறகு அதுவே இப்போ சாப்பாட்டு முறைகள் அதுகள் இதுகள் குளிச்சு முழுகிறது பயிற்சி முறைகள் எல்லாமே உடம்புக்கு பழக்கப்பட்டோன்னா பிறகு அரை வருஷம் ஒரு வருஷம் சும்மா நோம்பலா போய் இதாகிட்டு ஒரு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி ஒர்க் பண்ணும். சில பேருக்கு டப்பாண்டு ஒர்க் பண்ணும், சில பேருக்கு 4 இழுக்கும், அது அவங்க இதாக போடும் உடம்பு NHSகளை பொறுத்து இதாண்டு. அப்படியும் ஒரு 3 வருஷத்துக்குள்ள ஓரளவுக்கு போதுமான அளவு பழகிட்டேன். இப்போ இது கடல் மாய் தானே இன்னும் போயிட்டு இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ எனக்கு போதுமானது சாதாரணமாக சமுதாயத்துக்கு போதுமான அளவுக்கு பழகிட்டேன். இப்போ அதை மிச்ச வருஷங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வா. கருத்தரிப்பு சம்பந்தமா சொன்னீங்க. அப்ப அதுவும் தொலைதூரத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் இங்க சக்கரங்களை இயக்கி அப்படி உங்களுடைய மருத்துவத்தால குழந்தை பாக்கியம் பெற்று இருக்கிறார்களா? எத்தனை பேர் பெற்று இருக்கிறார்கள்? எப்படி அந்த தொலைதூரத்தில் இதுவரைக்கும் 2 பேருக்கு இதன்னு சொல்லி குழந்தை இருக்குது. ஒருத்தர் ஆம்பளை 53 வயசு, லேடிக்கு 51 வயசு. இவ்வளவு காலமும் இதாண்டே இல்லை. பட் என்னட்ட வந்து கேட்டு நான் ஒரு இப்போ 2.5 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா அப்படி சொல்லி, அந்த அது பெரிய காரியம் தானே, உயிரை உருவாக்குற காரியம் இல்லை சொல்லி சரி அவங்க பாவம் வந்து 4 லட்சம் ரூபாய் ஒன்றுக்கு செய்து கொடுத்தது. அவங்களுக்கு தங்கி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி காசு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்போக்கே நான் அவங்களுக்கு சொல்லி விட்டது என்னன்னு சொன்னால் 3 மாதத்துக்கு நீங்கள் பஸ் டிராவல் உடம்பழுப்பான இது எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாரு. அவங்க டீச்சிங் வேலை கொழும்புக்கு அடிக்கடி போடுறது, தங்கி எல்லாம் காசு எல்லாம் கிளியர் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து நிற்கிற இப்படி தட்டிங்கிட்டு உங்களோட பிள்ளையால இல்லை தங்கட பிள்ளையால தானே இருந்தா அப்படி அடிக்கடி அவ டீச்சிங் இருக்கு கொழும்பு போய் வந்தாரு. அப்போ நான் எங்கட வேலை உருவாக்கி கொடுக்குறது தான். இவ்வளோ வருஷம் தங்காத ஒரு ஆளுக்கு உருவாக்கி கொடுக்குறான்னு எங்கட வேலை. இப்போ அதை நீண்ட காலம் இதன்றதுக்கு அதுக்கு நான் புறம்பா அப்படி என்ன செய்வோம். அப்போ எங்கட வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. அது அவட கேர்லெஸ்ஸால தட்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாம். அப்போ அந்த மற்ற 2 பேருக்கும் அது இருக்கு. அப்ப அந்த மற்ற 3 பேருக்கு தான் நீங்கள் மருத்துவம் செய்தீர்கள். ஒருவர் அவர்களுடைய தவறால அவருடைய குழந்தைகளுக்கு, மற்ற 2 பேர்களுக்கும் எவ்வளவு காலம் இடைவெளி? இது எவ்வளவு கால இடைவெளி என்று இல்லை, உங்களுடைய மருத்துவம் எவ்வளவு காலம்? இப்ப குழந்தை காரியம் என்று சொல்லி எடுக்க போனா இதுல சில விஷயங்கள் ஓப்பனா சொல்லித்தான் ஆகணும். என்னன்னு சொன்னா லேடியோட ஒரு டேட்ல இருந்து இன்னொரு டேட் தட்ட தான் அந்த டைம் தங்குற டைம். அந்த டைம் தான் எங்களுக்கும் நாங்க செய்கிற டைம். குறைஞ்சது 1.5 மாசம் எடுக்கும், 1 மாசம் 1.5 மாசம் எடுக்கும். அந்த டைம் தட்ட எடுக்கும். ஏன்னு சொன்னா அவங்க அந்த டைம் தட்ட எங்களுக்கு எடுக்குமான்றது எனக்கு தெரியல. அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்றதுக்கு அவ்வளவுக்கு எடுக்கும். தங்கிட்டு என்று சொல்றது இது எடுக்கும். தங்கினாலும் இவங்க கன்ஃபார்ம் பண்றது நாள் இருக்கு தானே, அந்த நாளுக்கு தான் இவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவா. இப்ப சரியா சொல்ல போனா இருக்கிறதுலயே பெரிய காரியம் குழந்தை காரியம் 1.5 மாசம் எடுக்கும். அது கேட்ட அவளும் வெயிட் பண்ணி ஆகும், நாங்களும் அது கேட்ட அவளுக்கு ஃபீல் பண்ணி ஆகும். அப்ப அந்த மூன்று பேருடைய முகங்களையும் நீங்கள் பார்த்ததில்லை? அப்படி என்று இல்லை. இதுல என்னன்னு சொன்னா எனக்கு நான் செய்யற எனக்கு அவங்க 2 பேரையும் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், 2 பேர்ட்ட பேரும் அவங்களோட தடகள் எல்லாம் நீக்கித்தான் நாங்க இதன்றது. இப்ப எனக்கு இப்ப ஒருத்தவங்க கேட்கறாங்க தங்களோட சகோதரத்துக்கு கேட்க நான் அவங்ககிட்ட அவங்களோட டீட்டெயில்ஸ் வேண்டித்தான் செய்ய. அவங்களோட 2 பேர்ட்ட போட்டோ 2 பேர்ட்ட பேர் இவ்வளவு 2 விஷயம் இருந்தா ஓகே. இப்ப மற்ற காரியங்களுக்கு என்னன்னு சொன்னா ஒருத்தருடைய பேரே போதுமானது. போட்டோ ஆள் இது தேவையில்லை. இப்ப நீங்க உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கனடால இருக்கிற இப்படி ஆளுக்கு மூட்டு வருத்தம் கை வருத்தம் இதன்னு சொன்னீங்கன்னு சொன்னா அவர்கிட்ட பேர் தனியா இருந்தா போதும். நீங்க கேட்கலாம் என்னன்னு சொன்னா ஒரே பேர்ல நிறைய பேர் இருப்பினு தானே இருக்குதானே அந்த கன்ஃபியூஷன். அப்ப NHSக்கு அப்படி இல்லை. நாங்க யாருக்கு போய் சேரணும் செய்யறோமோ அவங்களுக்கு தான் செய்யும். அதுக்கு ஷார்ட்டுக்கு தான் பேர். இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா
உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இன்ன வருத்தத்துல இருக்கிறேன்னு சொன்னா பேரே இல்லாம கூட செய்து கொள்ளாரு. உங்களோட ஃப்ரெண்ட் உங்க மூலம் செய்து அவருக்கு செய்யலாம். அப்படி நிறைய விஷயம் இருக்குது. இது NHS சம்பந்தப்பட்ட விஷயம் தான். அதுக்கு டிசிஷன்ஸ் கிடையவே கிடையாது. அது பக்கத்துல இருக்கலாம், தூர இருக்கலாம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கு வழிமுறைகள் இருக்கு, நிறைய வழிமுறைகள் இருக்கு, ப்ரோசஸ் இருக்குது. இப்போ இதுல நிறைய காரியங்கள் இருக்குது. என்னன்னு சொன்னா குடும்ப பிரச்சனைகள், செய்வின பிரச்சனைகள், மற்ற இப்போ வருத்த பிரச்சனைகள். இப்போ உங்களுக்கு தெரியும், டாக்டர் மேலாலேயே சரி செய்ய இயலாத கேஸுகள் எல்லாம் சில இதுகள் நான் செய்திருக்கேன். இப்போ கிட்னியில கிருமி, ஈரல்ல கிருமி, மற்ற இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா நஞ்சு கொடி பிரச்சனைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க தான், லேடிஸுக்கு வாரம். அதெல்லாம் ஒரு 2 பேருக்கு சரி செஞ்சு விட்டுருங்க. ஒரு 2-3 வாட்டி கண்ணை மூடி செய்து விட்டா சரியாயிடும். இப்போ சில பிரச்சனைகள் நான் மினக்கிட வேண்டிய அவசியமே வராது, டப்புன்னு செய்யிட்டு போயிடுது. சில இதுகள் நாங்கள் செய்யும்போது அவங்களோட ஒத்துழைப்பும் தேவை. இப்போ ஒரு ஆள் முழங்கால் வருத்தம் இதண்டு சொன்னா, நாங்கள் முழங்கால் வருத்தத்துக்கு கீழ் பண்ணோம்னா ஒரு ஷாடையா குணமானவனை என்ன செய்யறோம்னு சொன்னா எழும்பியோ நடக்க ஓட வலிக்கிட்டுவார். ஒரு புண்ணை திரும்ப திரும்ப கிண்டினா புண் மாறாது. அவரோட சப்போர்ட்டும் சில இது வேணும் எங்களுக்கு. அதுக்காண்டி தான் டாக்டர்ஸ் மேல என்ன செய்யறோம்னு சொன்னா போர்ட் வச்சு அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்றோம். இப்ப நாங்க இதுல இன்னொரு விஷயம் சொல்லலாம் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க கார்ட் சர்ஜரி இருக்குதானே, கார்ட் சர்ஜரி எல்லாம் இப்ப டாக்டர்ஸ் மேல கீறி கிழிச்சு தானே செய்யும். இப்ப நாங்க கீறி கிழிக்காமலே செய்யறோம். அதான் இதுக்குள்ள டிஃப்ரெண்டான விஷயம். அவங்க அவங்களோட வீட்டையே இருக்கிறாங்க, ஆனா முழு வேலையும் எனக்கு செய்யற எனக்கு தான் வேலை. அப்ப ஒரு மனுஷன் உடம்ப கீறி கிழிச்சு செய்யறதுன்றது பெரிய ஒரு விஷயம். அதை விட நாங்க செய்யறது அதை விட பெரிய ஒரு விஷயம். ஏன்னா மனுஷன் உடம்புல கீறி கிழிச்சா மனுஷன் பலவீனமாயிடும். அப்படியான விஷயங்கள் இருக்கு. இப்போ உங்களோட வர்மக்கலை ஊடாக இப்போ நேயர்களை நாங்கள் இப்போ நம்ப வைக்கக்கூடிய மாதிரி, இப்போ உங்க வர்மக்கலையால ஒரு ஆளை கட்டுப்பாடு இழக்கவோ அல்லது அதை நம்ப வைக்கக்கூடிய மாதிரி என்ன உங்களால செய்து காட்ட முடியும்? இல்ல இது என்னன்னு சொன்னா, இப்ப என்னுடைய குறிச்சி சொல்லிக்கிறேன் என்னன்னு சொன்னா, இப்ப எப்படித்தான் இப்ப மக்களை திருப்திப்படுத்துற வேலை இருக்குல்ல, அதுக்கு எதுவுமே நாங்க இதை யூஸ் பண்றது கிடையாது. இப்ப ஒருத்தர் வருத்தம் மட்டும் வந்தா அந்த காரியத்தை நாங்க செய்து கொடுப்போம், எந்த காரியத்தையும் இதண்டுவோம். தவிர ஒரு மனுஷன் நம்புறதுக்கு திருப்தி அடைகிறதுக்கு எல்லாம் எங்களோட NHS நாங்க இதண்ட மாட்டோம். NHS சரியான இம்பார்ட்டன்டான முக்கியமான விஷயம். இப்ப முந்தியெல்லாம் நாங்க இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப உங்களோட கையில உள்ளங்கையில உங்களுக்கு பிடிச்ச வாசனை இதெல்லாம் செய்யல. உங்களுக்கு என்ன பூ பிடிக்கும் என்று கேட்டுட்டு அந்த வாசனையை நாங்க கண்ண மூடி செய்து உடனே வர வைக்கல, பிரச்சனை இல்லை. அது முறைக்கும் கிடையாது. இப்ப தலையை நாங்க அவமதிக்கிற மாதிரி போய் பாரம்பரிய நாங்க பழைய ஒரு ஆளை இப்ப கண்ணால தாக்குறதெல்லாம் செய்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆக்டிவ் பண்ணி எல்லாம் ஓகேன்னு அதுக்கப்புறம் செய்யக்கூடாது. தப்பான இதுக்கு செய்யக்கூடாது. ஒரு மனுஷனை திருப்திப்படுத்துற வேலை செய்யக்கூடாது. இப்ப நோய் நொடியில ஒருத்தர் அவஸ்தைப்படும் போது உதவுறது அது வேற, கேள்பர் இதுக்கு வந்துடும். ஒரு ஆளை நம்ப வைக்கணும் உலகத்துல உள்ள எல்லாரையும் இல்லை இதண்ட வேண்டியவன். நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, இந்த வர்மக்கலை சம்பந்தமா தமிழ்நாட்டில கேரளாவில அவையில அந்த ஆசிரியர் மாணவர் மேல வச்சு அந்த வர்மக்கலை சம்பந்தமா செய்து காட்டி செய்திருக்கணும். அப்படி ஏதாவது ஒன்றை உங்களுக்கு செய்து காட்ட முடியுமா? செய்து காட்ட முடியும். இப்ப இப்படித்தானே என்ன சொல்லுங்க, இப்ப ஒவ்வொரு படிமானம் இருக்குது. இப்ப எங்கட உள்ளங்கை NHS-ஆல ஒரு ஆளை தாக்கி விழுத்தேலும், தள்ளேலும், உள்ளங்காலால தாக்கி விழுத்தேலும், கண்ணால தாக்கி விழுத்தேலும், இப்படி நிறைய விஷயம் இருக்குது. ஆனா இதெல்லாம் எங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டு தான் இதண்டு சொல்லித்தரப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னா, இப்ப இது பழகுறாக்கள் இப்ப கூடுதலா பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க கேட்டுதான் நான் மீடியாவுக்கு நான் வந்தேனானே தவிர நான் மீடியாவை தேடி நான் போயிடல. இதுதான் இதுல உள்ள விஷயம். இப்ப இவ்வளவு வருஷத்துல தெரியப்படுத்தவே இல்லை. ஆக்கள் மூலம் தெரிய வந்துதான் இப்ப நீங்க வந்திருக்கீங்க. என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களே செய்து காட்டுமா போல இதாண்டு சொல்லி அவங்களே வீடியோ போடுறது. இப்ப சரியான ஒரு டேலண்டஸ் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, தாங்க மீடியா முன்னுக்கு வரையே விரும்ப மாட்டாங்க. ஏன்னு சொன்னா இதெல்லாம் மனுஷனை திருப்திப்படுத்துற வேலைகள் இதுல இல்லவே இல்லை. ஆன்மீகத்துல தனிப்பாத ஒரு ரூட் ஒன்று. இப்ப வர்மக்கலை ஊடாக உள்ளங்கையால் ஒரு தடவை கட்டுப்படுத்தலாம்னு உங்களோட கலை கட்டிருக்குன்னு சொல்றீங்க. அதே நான் நிக்க என்னை அதை கட்டுப்படுத்தலாம், இல்ல ஒரு சிறுவர் ஒருவரை முன்னால விட்டா அவரை நீங்கள் கட்டுப்படுத்துறத நாங்கள் செய்து பார்ப்போமா? இல்ல இதுல மீடியா எல்லாம் வேணாம், ஒரு நாளும் வேணாம். இதுகள் எல்லாம் என்று சொன்னா, இப்ப என்னோட குருவட்டை கேட்காமத்தான் நானே இப்ப நீங்க கேட்டதுக்காண்டி தான் என்று சொன்னா அவர்கிட்ட பேர் கூட நான் சொல்லலையேன்னு சொன்னா சில விஷயங்கள் நாங்க அவங்கள முறை நாங்க செய்யலாம்.
அது இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போ நீங்க பழக போறீங்கன்னு சொல்லிக்க நான் பழகி தரது வேற ஒரு முறை இருக்கு அதுக்கான. இப்போ என்னென்ன சாப்பாடு முறை என்னென்ன இது எல்லாமே சொல்லி முறையா இருந்து நாங்கள் அவங்களுக்கு சிசியரா இருந்து காட்டி கொடுக்குற இது வேற. சும்மா இதன்றது. அப்ப நீங்க உங்களோட பெருமைக்கலையால இங்க எங்களோட யாழ்ப்பாணத்து இளைஞர்களை உருவாக்கி இருக்கீங்களா? இல்ல இல்ல. இப்ப என்னட்ட 2 பேர் பழக வந்த வினம், ஒரு ஆள் 6 கிளாஸ், ஒரு ஆள் 7 கிளாஸ். என்ன பிரச்சனை என்றால் அவங்களாவே விட்டு விளக்கிட்டீங்க. இதுல மெயின் பிரச்சனை என்னன்னு சொன்னா சாப்பாடு பிரச்சனை. சாப்பாடு பிரச்சனை என்றால் மாடு சாப்பிடக்கூடாது, பண்டி சாப்பிடக்கூடாது, கனவா சாப்பிடக்கூடாது, அப்படி நிறைய விஷயம் இருக்கு. அப்ப நல்லா திண்டு பழகினும் ஆசைப்பட்டு வருவாங்க, ஓமண்டுவாங்க, பிறகு ஒரு கொஞ்ச நாள் கடைப்பிடிக்க இயலாது. திண்டு பழகின ஒரு ஆளால கண்ட்ரோல் பண்ணிடுறேன். ஒரு நாளைக்கு 2 வாட்டி குளிச்சு முழுவோம். அது என்ன காரணம்னு சொன்னா இந்த எங்கட அடிமட்ட சூடு இருக்குதான், சூட்டாலான் காம எண்ணங்கள் வாரது, எல்லா எண்ணமும் அதெல்லாம் வாரது. இப்போ நாங்க விடிய மொழியினா பின்னேரம் தட்ட தாக்காது, பின்னேற மொழியினா அடுத்த நாள் விடிய தட்ட தாக்காது, அப்படி இருக்கு. அப்ப அந்த முறைகள் ஃபாலோ பண்றதுன்றதே இங்க சரியான ஒரு கஷ்டமான விஷயம். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்ப போற ஜெனரேஷன் இருக்கு, கஞ்சா பவுடர் குடி தான் மெயினா போயிட்டு இருக்கு. இதுக்குள்ள சாதாரணமா இப்ப நானே கராட்டி, குங்ஃபு, பாக்ஸிங், கிக் பாக்ஸிங் என்று ஏகப்பட்ட மார்ஷல் ஆர்ட்ஸ் பழகினான். இப்போ அது பழக கூட இப்ப யாரும் இல்லை, அதுதான் உள்ள விஷயம். மற்ற இது நீங்க நேக்கு மாப்பிள்ள எல்லாருக்கும் சொல்லியும் கொடுக்க முடியாது, எல்லாராலையும் கத்துக்கவும் முடியாது. அது மெயினான ஒரு விஷயம். இப்போ நான் இது பழகுறதுக்கே நானே எவ்வளவோ அசிங்கம், எவ்வளவோ இதுகள். இப்போ சாதாரண நான் லேஞ்சி போட்டுருக்கிறதுக்கு இவர் என்ன புதுசா இப்படி இருக்கிறது, அப்படி செய்யறது, இவர் சாப்பிட்றது இல்லை, எங்கிட்ட வந்து சாப்பிட்றது. நான் எங்கட அக்காட கையால கூட சாப்பிட்றது, அம்மா சமைக்கிற சாப்பாடு மாத்திரம்தான் சாப்பிட்றது. இடப்பட்டகள் லேடிஸ் இதால துடக்கு காரணமா இதான். ஒருவருக்கு முடி கொட்டுண்டால் உங்களுடைய பர்மக்கலையூடாக மீண்டும் முடியை வளர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கு, அப்படி வளர்த்திருக்கிறீர்களா? இருக்கா? ஒரே ஒரு ஆளுக்கு செய்திருக்கேன். அதை என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆளுக்கு செய்திருக்கேன். என்னோட கிக் பாக்ஸிங் பழகின ஒரு ஆளுக்கு. அவர் என்னன்னு சொன்னா இந்த இது ஏறின நெத்தி வரும் நெத்தி மற்ற இந்த இதுக்குள்ள ஆளுக்கு ஃபுல்லாண்டில் முக்காசி அப்படி கொட்டிங்க தான். அப்போ அவருக்கு இப்போ என்ற ஸ்டூடெண்ட்ஸ் அன்றைக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னு தானே இது. அப்போ மாஸ்டர் நீங்கள் இவ்வளோத்தை செய்கிறீங்க, எனக்கா ஒருக்கா இது இருக்காது. அப்போ நாங்கிட்ட முந்தி எங்கேயாவது போய் செய்தனியாண்டு கேட்க 60,000 கொடுத்து ஊசி குத்தி செய்திருக்கிறேன். அது சரி வரையில்லை. பிறகு நான் அவருக்கு இதென்று சொல்லி ஒரு 20 நாளைக்கிட்ட எடுத்தது, 20 நாள் எடுத்தது. பிறகு ஒரு அளவுக்கு நல்ல டாக்கா விளைக்கல முடியா வளர்ந்தது. பிறகு அவர் நோட் பண்ணி ஒரே கணக்கில் வளர்த்து இப்போ அப்படி இருக்கு. இப்போ அதான் இதில் சில விஷயங்கள் என்னன்னு சொன்னால், இப்போ இவருக்கு 20 நாள் எடுத்துக்கலாம், சில பேருக்கு ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா கூட எடுக்கலாம். ஏன்னா அவர் ஃபுல்லாக போயிருக்கு. சிலர் இப்போ முடியன்றது அறகுறை போனதும் இருக்கு, ஃபுல்லாக போனதும் இருக்கு, இதுதான் இருக்கு. சில பேருக்கு 10 நாளையிலேயும் சரி வரலாம். பொறுமை முக்கியம். அதோட செய்கிற எங்களை செய்ய விடுவோம், அது அடுத்த ஒரு விஷயமா. இப்போ ஒரு குழந்தை வாரத்துக்கு 10 மாசம்டா குறைஞ்சது 8 மாசம் ஆச்சா அப்படி அது கட்ட வெயிட் பண்ணித்தான் ஆகும். உடனே ஒன்றும் செய்யல. அப்போ சில காரியங்களுக்கு நாள் இழுக்கு. அப்ப அந்த முடி வளர்றவர், அப்ப நீங்கள் சக்கரங்களோட அவரை முடி வளர்றவர் என்ன செய்ய வேணும்? அந்த வளர்க்கிறவர் அவருக்கு ஒரு வேலை, அவருக்கு 20 நாள் வெயிட் பண்ணா சரி, 20-30 நாள்ல 20-30 நாள் வெயிட் பண்ணுவோம். இப்ப நாங்க இப்ப இப்படித்தானே இப்ப செய்யக்க முதல் ஒரு போட்டோ ஒன்று எடுப்போம், சும்மா அவற்றை இதுக்காண்டி போட்டோ ஒன்று எடுத்துட்டு அப்புறம் ஒரு 10 நாளையிலேயே சிலது இப்ப வளர வலிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வித்தியாசம் தெரியும். பிறகு மேல மேல இதாண்டேக்கு அது அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து இப்ப இது பொதுவா நான் இப்ப உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா NHS இப்ப இந்து மதத்துல ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, காத்தல், அழித்தல், படைத்தல் ரெண்டு 3 வித கடவுள் இருக்கு. இப்போ ஒரு உயிரை உருவாக்குறது, ஒரு உயிரை அழிக்கிறது, ஒரு உயிரை காப்பாற்றுறது. இப்ப இந்த 3 வித வேலையும் சாதாரணமா எல்லா மனுஷராலையுமே செய்ய இயலும். அதை நாங்க முறையா கத்துக்கிட்டபடினால நாங்க முறையா நல்லதுக்கு பயன்படுத்திக்கொண்டு இருக்கோம். 3 வித விஷயமே ஏலாதன்னு சொல்லி இல்லை, நாள் இழுக்கலாம், டைம் இழுக்கலாம், ஆனா இப்ப நான் என்னால மட்டுமன்றது சொல்ல வரையில பொதுவா எல்லா மனுஷராலையுமே ஏலும், பட் தெரியாது அந்த முறைக்கு தான். சரி, இப்ப நீங்கள் கிட்னி சம்பந்தமா, இதய சம்பந்தமா மருத்துவம் எல்லாம் செய்து சுகப்படுத்துறீங்க. அந்த நோயாளி அவர் முதல் நம்பகத்தன்மைக்கு நாங்கள் ஏதாவது எங்களை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி ஒன்று சொன்னா தானே ஒரு நோயாளி வந்து நாங்கள் அவரை. இப்ப இது நீங்க சரியான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. என்னன்னு சொன்னா, இப்ப என்னுடைய குறிச்சி சொல்லியிருக்கிறேன். என்னன்னு சொன்னா, நீயா யாருக்கு முன் வந்து செய்தா அதுல அசிங்கம் மாத்திரம் தான் மீன். ஏண்டா இங்க உங்களுக்கு தெரியும் தானே, இந்த உலகத்துல நம்பாததையெல்லாம் நம்புவாங்க, நம்புறதெல்லாம் நம்ப மாட்டாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து உன்னை தேடி நம்பிக்கையோட வந்து யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு செய்து விடுவோம்.
இப்ப இதுல நான் என்ன தேடி வாராக்களுக்கு மாத்திரம்தான் செய்து கொடுப்பேன். ஏன்னு சொன்னா எனக்கு இதுல பணமும் இம்பார்ட்டன்ட் இல்ல, செய்து கொடுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஏன்னு சொன்னா நான் பழகினது என்னுடைய தேவைக்கு. இப்போ மக்கள் தெரிய வந்து ஒரு ஆளுக்கு செய்து தெரிய வந்து இப்படி இப்படி ஒரு சிச்சுவேஷன், இப்படி ஒரு இது செய்தாங்க, இதன்னுங்க கொள்ளுங்கன்றக்காண்டி செய்து கொடுக்குறது. இப்போ நீங்க இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ இப்படித்தானே மக்கள்ன்ற வினம் 99% சுயநலவாதியான. இப்போ என்னட்ட வந்து இப்போ ஒரு குடும்ப பிரச்சனை, இப்போ புருஷன் பஞ்சாதி பிரிஞ்சிருக்கிறேன் வந்து கேட்டு சரி நான் ஒரு அரை மாசம் 1 மாசம் மீனா கட்டு அவங்களுக்கு அந்த என்னுடைய டைம் ஒதுக்கி நான் செய்து விட்டேன். சேர்ந்ததுக்கு அப்புறம் சரி வந்துட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, கணக்குல கூட எடுக்க மாட்டாங்க. அப்ப இப்படிப்பட்ட மக்களுக்கு நானா தேடி போய் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. இப்ப நீங்க சொன்னீங்க பணம் இல்ல, நம்ம பணத்தை இல்லை, இது கலையோடாச்சு ரெண்டு. ஆனா ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு 4 தடவை 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கணும்னு சொல்றீங்க. அப்ப உங்களுடைய முரண்படுது கதை. இப்ப அதுதான் சொல்றேன். என்னன்னு சொன்னா இப்ப ஒரு உயிரை உருவாக்குறதுன்றது ஒரு பரம்பரையே உருவாக்குற விஷயம். மற்ற இப்ப இவர்களுக்காண்டி நான் வீட்டை டைம் ஒதுக்கி நான் செய்ய என்னுடைய குடும்பம் சும்மா இதண்டாது தானே. இப்ப நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா நானா முன் வந்து யார்கிட்டையும் கிடையாது, எனக்கு அவசியம் கிடையாது. இப்ப நீங்க வந்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு அமௌண்ட் தான் நான் செஞ்சு தருவேன், இல்லையண்டா இல்லை. இந்த இதுக்கு வந்ததுக்கான ரீசனே ஒரு நபரால தான் வந்தது. முந்தி ஃப்ரீயா ஏகப்பட்ட பேருக்கு செய்து கொடுத்தது, குழந்தை காரியம் மாத்திரம்தான் அமௌண்ட் பண்ணி செய்து. அப்படி இருக்கே என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் குழந்தை காரியம் செய்தர சொல்லி காசு ஆறுன இதன்று சொல்லி தந்துட்டு தங்கின பிறகு தரையில் என்னுடைய வீட்டுக்காரர் குழம்பு ஒழிக்கிட்டான். உன்னுடைய டைம் ஒதுக்கி இதன்றது கொள்றது. இப்போ உருவாக்கின எனக்கு அழிக்கவும் தெரியும் தானே, நானே சென்று அழிச்சு விட்டுருக்கலாம். பாவம் பார்த்து விட்டு அவட கர்ம வினையின்படி அவங்க இதன் தட்டுமா. அப்ப மனுஷர் எல்லாமே சுயநலவாதியா இதன் டேக்கல. நாங்க சும்மா இறங்கி சேவை செய்து இது சில விஷயங்கள் கதைக்க நல்லா இருக்கு, ரியல் இருக்கு, சரி வர. அப்ப உங்களோட வர்ம கலையால உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். இந்த கலையால ரெண்டும் செய்ய முடியும்னு சொல்றீங்க. சரியான பாயிண்ட்டுக்கு வந்துருக்கு. இதுதான் விஷயம். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குற ஒரு ஆளை நிப்பாட்டியும் வைக்கலும் காப்பாற்றவே முடியும், அந்த வேலையும் பார்த்துருக்குங்க. இப்ப அதைத்தான் சொல்றேன். இப்ப தேடி வந்து ஒருத்தர் இன்ன வருத்தம் செய்துதாங்கன்னு சொன்னா செய்தாரு, அது அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு, அந்த அதுல எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. அப்ப உங்களோட குரு அல்லது நீங்கள் ஒருவரை அழித்திருக்கிறீர்களா? அப்படி அதான் நான் சொன்னேன். இப்ப தப்பா நாங்க ஜூஸ் பண்றது இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் தப்பா ஜூஸ் பண்றது இல்லை, ஏலும் செய்யறது இல்லை. அதுக்கு அவசியமே இல்லை, நாங்க யாரையும் அழிக்க வேண்டிய அவசியம் தேவையே இல்லை. ஏன்னு சொன்னா நாங்க இப்ப கொண்டாலும் அவன் சாகத்தான் போறான், கொஞ்ச காலத்தால அவன் ஆயுள் கணக்காக வேற சாகத்தான் போறான். இப்ப விஷயம் ஒன்று தான், அழிச்சாலும் சாவான், அழிக்காடியும் சாவான். அப்ப அழிக்கிறது வீண் நினைச்சஸ்தான் வீணாகும். அது அவங்க செய்கிற பாவத்துக்குரிய இது அவங்களே அனுபவிச்சு கொள்ளுவாங்க. இப்போ அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப நல்ல காரியத்துக்கு நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்தான், அதுல எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. மற்றபடி இப்ப சும்மா ஒருத்தரை நம்ப இதண்ட இப்ப நீங்க அன்றைக்கு என்னட்ட மீடியா இதுக்கு கேட்க ஒரு ஆள் எனக்கு ஒருக்கா செஞ்சு காட்டுங்க, இப்படி எத்தனை பேர் வந்து நிற்பாங்க? எத்தனை பேருக்கு செய்து காட்டுறது அவசியம் இல்லை, அதெல்லாம் தேவையே இல்லை. நல்ல காரியத்துக்கு வந்தா என்னால முடிஞ்சதை செய்வேன். இந்த வர்மக்கலை சம்பந்தமா இளம் சமுதாயத்துக்கு என்னத்தை நீங்க சொல்ல வாரீங்க? இப்ப இதுல என்னன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னன்னு சொன்னா மனித இனம் அழிஞ்சு கொண்டே வருது, ஃபுல்லா அழிஞ்சிட்டே வருது. என்று சொன்னா இனி வார ஜெனரேஷன் போக 100ல இருந்து 80, 70, 60 அப்படியே குறைஞ்சு ஒண்ணா வரும். ஆக்கள் அப்படி எல்லாம் போவா. என்ன காரணம்னு சொன்னா ஒன்று கஞ்சா பவுடர் குடி, அதை தவிர்த்து மற்றது என்னன்னு சொன்னா ஒரு மனுஷன் கூடுதலா புலன்களை இயக்குறது. இப்ப சாதாரணமா அரசாங்க வேலையில பாத்தீங்கன்னு சொன்னா 8 மணித்தியால வேலைன்றதுக்கு தானே அண்ணளவா நிர்ணயிச்சிருப்பான். இங்க 16 மணித்தியாலம் வேலை செய்யலாம். இப்போ ஒரு பைக் 16 மணித்தியாலம் தொடர்ச்சியா ஓடினா என்ன நடக்கும் நீங்க சொல்லுங்க? நடக்கும் எல்லா பார்ட்ஸும் இதாகும். அது மாதிரி தான் மனுஷன். அப்ப புலன்களை கூட இயக்க என்ன செய்யணும்னு சொன்னா முதுமை நீண்ட ஏற்பட என்ன செய்யணும்னு சொன்னா ஆளே முடிஞ்சு போகும். இதுதான் விஷயம். இப்போ பணம் வந்து ஓடி இன்றைக்கு பணம் இருக்கு, ஆக்கள் இல்லை. இப்போ 10 விரல்ல மோதிரம் போட்டாக்கள், மோதிரம் இருக்கு, விரல் இல்லை, அந்த கண்டிஷனுக்கு இருக்கு. அப்ப அளவா உழைச்சு நிலமா வாழும். மற்ற இன்னொரு விஷயம் இப்ப நீங்க கேட்டதால நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, இப்ப எங்கட உடம்புல நரம்பு, நாளம், எலும்பு, ரத்தம் என்ன இருந்தாலும் உடம்பு ஃபுல்லா இயக்குறது மூச்சு மாத்திரம்தான் இயக்குறது. அந்த மூச்சை சரியா வச்சிருந்தா மாத்திரம்தான் நோய் நொடி வராம இருக்கிறது.
இப்போ என்ன பிரச்சனைன்னா சில பேர் இப்போ கேட்டாலும் சரி நாங்கள் சரி நல்ல இதுக்கு கேட்குறாங்கன்னு சொன்னாலும் எத்தனை நாளைக்கு செய்வா சில விஷயங்கள் அப்படித்தான். இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் டெய்லி செய்தால் தான் டச்சில் இருக்கு. இப்போ நல்லதுன்னு சொன்னால் நாங்கள் டெய்லி செய்வோம். ஒருக்கா 2 தரம் செய்து வரையில கொள்ளையிலேண்டு இதாண்டே இயலாது, யாரும் இதாண்டே இயலாது. 10 படியில் வரணுமெண்டா முதல் 1 படி 2 படி அப்படித்தான் வரும். எடுத்த வாக்கில் வரையலாம், யாராலையும் வரையலாது. அப்ப நீங்க இந்த கலையை இப்போ எவ்வளவு காலம் விடுபட்டு அல்ல தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீங்களோ வர்ம கலையை? மக்களை இப்ப நான் இப்போ பழைய நாளையிலேருந்து தொடர்ச்சியா செய்துட்டு இருக்கிறோம். மற்ற இப்போ குங்ஃபு கராட்டி அதுகள் எல்லாம் நான் ப்ராக்டிஸ் கூட பண்றதே இல்லை. இப்ப திடீரென்று என்னால ஃபைட் பண்றேன்டா பண்ணேலும், பழக்கிறேன்டா பழக்கலும். ஏன்னு சொன்னா நான் முந்தி ஒரு நாளைக்கு 3 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் ஒர்க் அவுட் பண்ணேன். அவ்வளவு டச்சில் இருந்தேன். அப்புறம் எனக்கு இப்ப வர்மக்கலை மாத்திரம் எனக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு. ஏன்னு சொன்னா இப்போ பழக்கி கொடுக்குற படியலும் உண்மையாகவும் இல்லை, நேர்மையாகவும் இல்லை, சரியா ஜூஸ் பண்றாங்களும் கிடையாது. அப்ப எனக்கு அது பிரயோசனம் கிடையாது. இப்ப நான் இதால என்னன்னு சொன்னா நிறைய பேர் அது அர்த்தங்கள் சுகப்படுத்துறது, பிரச்சனைகள் இதுன்றது, ஐயோண்டா ஓடி வாரவங்களுக்கு உதவி செய்யுது. இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸால மெயினா என்ன செய்யணும், சண்டித்தனத்திலாம் வந்து முடிய போகுது. பழகிறவனும் சண்டித்தனம் தான், பழகாதவனும் சண்டித்தனம். அதால யாருக்கும் எந்த இதுவும் வராது. இப்போ ஃபோர்ட்ஸ்ன்ற இதுல வச்சு இருந்தாலும் மூக்கெல்லாம் முடியத்தான் போகுது 2 சைடு. அதால ஒரு பிரயோசனமே இல்லை. அவங்க பார்ட்ஸ் தான் இதா போகுது. இப்போ நான் இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸை குறை சொல்றேன் இல்லை, நானே மார்ஷல் ஆர்ட்ஸ் பழகினால் தான். இப்போ முந்தி இருந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் வேறு, இப்போ இருக்கிற மார்ஷல் ஆர்ட்ஸ் வேறு. இப்போ எல்லாம் டச்சிங் இதுல வந்து ஸ்போர்ட்ஸ் கராட்டிக்கும் வந்து ஸ்போர்ட்ஸ் கராட்டி ரியல் லைஃபுக்கு சரி வராது. ஸ்போர்ட்ஸ் கராட்டி பழகிற ஒரு ஆள் 10 பேரோட அடி வர்றன்றது சாத்தியப்பட்ட விஷயம். அதுக்கு ரியல்ல பழகும். அப்ப சில விஷயங்கள் இருக்கு. இப்பத்திய பொடியல் கஞ்சா பவுடர் குடி என்று போறதால இப்ப யாரும் பழகுற இல்லை. அப்படி பழகினாலும் அந்த அளவுக்கு டேலண்டஸ் என்று சொல்ற அளவுக்கு இல்லை. அதான் பிரச்சனை. வர்மக்கலை சம்பந்தமா எங்களுடைய ஊடகம் தான் வந்தோன்னு சொல்லுங்கள். இதற்கு முதல் வேற ஊடகங்களை கையாளுகின்ற சமூக வலைத்தளங்கள், சினிமா துறை சார்ந்தாக்கள், வானொலிக்கார யாராவது உங்களை வந்து இனம் கண்டு உரையாடி இருக்கிறார்களா? ஏதாவது நீங்கள் படங்கள் நடித்து அல்லது திரைப்படங்கள் சம்பந்தமான தொடர்புகள் ஏதாவது இருக்கிறதா? இது நான் இப்ப கராட்டி குங்ஃபு மாஸ்டரா இருக்கிறபடினால என்னைய ஸ்டண்ட் இதுக்கு முன்னுக்கு கேட்டோம். அப்போ படங்களுக்கு ஸ்டண்ட் பழைய கொடுக்கணும். நான் பழைய கொடுக்கே இப்ப சில பேர் இப்ப எப்படித்தானே இப்ப எங்களோட ஆட்டிடியூட், ஃபைட் டெக்னிக்கல் அதுகள் இதுகளை வச்சு, பாடி லாங்குவேஜ், முடியலை வச்சு, அப்ப நீங்க மெயின் வில்லன் ரோல் செய்யுங்க, இன்னர் ரோல் செய்யுங்க, அப்படி செய்து 2-3 படங்கள் செய்திருக்கிறேன், செய்து கொண்டு இருக்கிறேன். இப்ப அதை இன்னும் வெளிவரே இல்லை. குறும்படங்களா, முழுநிலை திரைப்படங்களா, யாழ்ப்பாண சினிமா சம்பந்ததா, வன்னி சினிமா சம்பந்தமா அல்லது தென்னிந்திய சினிமா சம்பந்தமானதா? இல்ல இப்ப இந்தியால ஜாழ் மாவட்டம் சம்பந்தமானதுதான். குறும்படங்களா? இல்ல, முழு நீள படம். அப்படி நீங்கள் கற்றுக் கொடுத்த முழுநிலை திரைப்படத்தினுடைய பேர் ஒன்று சொல்லுங்க. பொம்மை என்று ஒரு படம் உண்டு, சின்ன ஒரு ரோலிங் ஒன்று செய்தது. மற்ற கடத்தல் என்று சொல்லி நெல்லி அடிப்படையில் செய்தவங்க, அது மெயின் வில்லன் ரோல் நான் தான் செய்தது. மற்ற படத்துல ஒரு 4-5 ஃபைட் இருக்கு, ஃபுல்லா ஸ்டன் மாஸ்டர் வேலை நான் தான் பார்த்தது. அந்த குறும்படம் வெளிவந்ததா? இல்ல வெளிவரவில்லையா? இல்ல இப்ப எடுத்து முடிஞ்சது. எடிட்டிங் அதுகள் போய்கொண்டு, எடிட்டிங் டப்பிங் அதுகள் போய்கொண்டு. இந்த வர்ம கலை ஊடாக ஒரு நோயாளி வந்து தன்னை குணப்படுத்தணும் என்றால் எப்படி உங்களை தொடர்பு கொள்றது, அவைக்கு எப்படியான ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க? இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கு, அது மூலம் வரலாம். மற்ற என்னுடைய வீடு இப்ப 5 மாடியில வந்து இப்படி லெனின் மாஸ்டர்ன்னு கேட்டா யார்கிட்ட கேட்டாலும் காட்டுவாங்க. சரி, முடி வளர்த்தவர் லெனின் மாஸ்டர்ன்னு கேட்டா காட்டுவாங்க, இல்லாட்டி குங்ஃபு மாஸ்டர்ன்னு காட்டுவாங்க. இப்போ அதால இப்ப ஊருக்கு வந்து கேட்டா தெரியும், எப்படி மாஸ்டர்ன்னு கேட்டா தெரியும். இப்போ அதால இதாண்டலாம். மற்ற இப்ப இப்படித்தானே என்ன சொல்லுங்க, இப்ப நான் இப்ப நீங்க முன்ன கேட்ட கேள்விக்கு நான் இப்பயே பதில் சொல்றேன். என்னன்னு சொன்னா, இப்படி ஒருத்தங்க இயலாம இருக்கிறாங்க, 2-3 நாளா நித்திரை இல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வசதியான ஆக்கள், இப்ப பாவம் அவங்களுக்கு 2 கால் வெட்டி இருந்துச்சு, மணியன் தோட்டத்துல இருக்கிறாங்க, 4ஆம் குரூப். அப்ப வெட்டி இருந்துச்சு. அப்ப நான் போனேன், அவங்க செய்வின பிரச்சனையோ என்ன ஏதாங்க சரி உதவி என்று கூப்பிடுறாங்கன்னு போனா ஆளை பார்த்தா ஆள் முகம் எல்லாம் கருத்து, கை ஆள் எல்லாம் கருத்து இருந்து. இப்ப உடம்பு கருக்கிறதுக்கான ரீசன் 2 ரீசன் தான் மெயின் ரீசன். ஒன்று கிட்னி பிரச்சனை, இன்னொன்று கேன்சர் பிரச்சனை. அப்ப என்னன்னு கேட்டாங்க, நான் சொன்ன வரை கேன்சர் பிரச்சனை, சாரி கிட்னி பிரச்சனை இருக்குது. இதாண்டு வந்து 2 நாள் தூங்காம பிதாட்டி கொண்டு இருக்கு. அப்ப நான் சொன்னேன், சரி எனக்கே பார்க்க இதா இருக்குது,
நான் ஆளை தூங்க வச்சு விடுறேன். மற்ற இன்னதான் பிரச்சனை இருக்கு என்று சொல்ல, ஓம் தம்பி நீங்க சொல்ற சரி, அவங்க என்ன முன்கூட்டியே சொல்ல, ஒரு கிட்னி ஏற்கனவே போயிட்டான், மற்ற கிட்னி 80% தான் போயிருக்கு, 20% இருக்காம சொல்ல. இப்ப நான் சொன்னேன் கிட்னி பிரச்சனை சரி செய்யறதா உடனே சரி செய்யலாம், எனக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். எந்த ஒரு விஷயமும் சில விஷயங்கள் உடனே தான் செய்யலாம். நான் சொன்னேன் உங்களுக்கு தூங்குறதுக்குரிய இதை நான் சும்மாவே நான் இதாண்டு விடுறேன். நீங்க மற்ற இந்த விஷயமா செய்யணும்னு சொன்னா ஒரு 5 லட்சம் ரூபா அமௌண்ட் தந்தா தான் நான் என்னுடைய டைம் ஒதுக்கி மினக்கட்டு நான் செய்யலாம். அப்போ அவங்க தாங்க என்ன இதுன்னு சொல்றேன்னு சொல்லி நான் இங்க வீட்டை வந்து ஒரு 2-3 வாட்டி கண்ண மூடி சரியில்லை தானே, ஒரு மனுஷன் தூங்காம பிரட்டி அடிச்சு கொண்டு இருக்கின்றக்காண்டி இதாண்டு சொல்லி அவர் நல்லா தூங்க வலிக்குது தாண்டி. ஆனா அவங்க இனி இல்லைன்னு வசதிப்பாடு, வெளிநாட்டுல இருந்து மக்கள் எல்லாம் வந்து கார்ல எல்லாம் தவப்பனி 2 காலம் இல்லை, சுவர் இதால வட்டி இருக்கு ஏற்றி கொண்டு எல்லாம் இதான். அப்ப அமௌண்ட் அண்டோன திரும்ப அந்த கதை இல்லை, தவப்பன் செத்தாலும் பரவாயில்ல என்ற கண்டிஷனுக்கு விட்டுட்டாங்க. இப்ப நீங்க கேட்டீங்க செய்து காட்டலாமே இதண்டலாமே, நான் நல்ல காரியத்துக்காண்டி முட்கூட்டியே செய்து காட்டியிருக்கு, சாம்புலிவுகளுக்கு செய்து காட்டியிருக்கு, தூங்க வச்சிருக்கு. 2 நாள் தூங்காத ஒரு மனுஷனை சத்தம் பண்ணாலும் தூங்க வச்சு காட்டியிருக்கு, 2 நிமிஷத்துல தூங்க வச்சு காட்டியிருக்கு, நல்ல காரியத்துக்கான. இதே தான் நீங்க கேட்ட விஷயம். இப்ப செய்து காட்டலாமே அது செய்து காட்டலாம், இது சும்மா திருப்திப்படுத்த இதண்டு எல்லாரும் ஒரு நல்ல காரியத்துக்கு செய்யலாம். ஆனா இங்க மனுஷர் என்ன மாதிரி என்று சொன்னா ஃப்ரீ என்றா விஷத்தையும் குடிப்பாங்க, அமௌண்ட் என்றா இது என்ன மாட்டான். இப்ப கொடுக்குறீங்க தானே 30 லட்சம் 40 லட்சம் கொடுத்துட்டு ஆடும் இல்லாம இருக்கு தானே, சரியானதுக்கு கொடுக்க தெரியாது, பிள்ளையானதுக்கு அள்ளி அள்ளி கொட்டுறது. சில பேர்த்து அந்த செயற்பாட்டால் அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷர் கஷ்டப்படுறேன்னு சொல்லி எந்த டைம் ஒதுக்கி நேர போய் அவளுக்கு பார்த்து அவளை தூங்க வச்ச இதுக்கு. அப்ப எனக்கு அப்ப என்னுடைய டைம், ஒரு மனுஷன் தன்னுடைய டைமை ஒதுக்கி மற்றவனுக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணி ஒரு உதவி செய்யறான்னா மதிக்கும், அந்த மதிப்பு இங்க கிடையாது. மனுஷன் என்னட்ட வாரன்னு சொன்னா முதல் அந்த ரெஸ்பெக்ட் இருந்தா மாத்திரம்தான் நான் இதான் தோல் சரியா நடந்து கொள்ளும். பிள்ளையான ஆக்களை நீண்ட காலம் நாங்க வாழ வச்சு ஒரு வீடியோ சொன்னோம், எந்த உலகத்தில் நான் அப்படி கதைக்கிறேன்னு கோவிக்க கூடாது, சரிதானே நான் சொல்லுவேன். அப்ப நீங்க கேட்ட இதுக்கு இதான் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நோய் நொடி இல்லாம வடிவா வாழணும்ன்ற சரியான விஷயத்த தெரிஞ்சு சரியான விஷயத்துல போயிட்டு இருக்கும். இப்ப நாங்க சொன்னாலும் எல்லாரும் கேட்டுக்கொள்ள மாட்டாங்க. இப்ப என்னையே கான்டாக்ட் பண்ணணும்னு சொன்னா நேரடியா வந்து நேரடியா என்ன விளைச்சன நேரடியா என்ன அதுக்கேற்ற மாதிரி நான் இறந்து கொள்வேன். இதுவரை நேரமும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலுக்கு ஒத்துழைத்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ்.